ஹலோ காய்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிவபெருமான்கிட்டேருந்து தோன்றின ஒரு அசுரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டைம் தேவர்களின் அரசனான இந்திரனோட ஆணவத்தளிக்க சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை ஓப்பன் பண்ணி இந்திரனை அழிச்சிருப்பார். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து சிவபெருமானோட நெற்றிக்கண் போய் அந்த ஒளி போய் வைகுண்டத்தில் விழுந்து ஒரு அசுர குழந்தையாக மாறும். அதுதான் ஜலந்தரன். ஜலத்தில் பிறந்தனால ஜலந்தரன் இவருக்கு பேர் இருக்குது. இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அதாவது இவர் குழந்தையாக இருக்கும்போது பிரம்மா இவரை பார்க்க வந்தாராமா. பிரம்மாவோட தாடியை பிடிச்சி இழுத்தனால பிரம்மாக்கு வழியில் அழுதார். பிரம்மாவோட கன்னத்திலேயே அழுகையை வர வச்சதால் இவனுக்கு ஜலந்தரன் பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவன் காடு கில்லர்னு தான் சொல்லி ஆகணும். எல்லா தேவர்களையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்குது. 8000 பிரபஞ்சங்களையே உருவாக்கவும் படைக்கிற அளவுக்கும் பவர் இருக்குது. இவன் சிவனோட பவருங்கிறதுனால இந்த அசுரனை யாராலையும் வின் பண்ண முடியல. எல்லா தேவர்களுக்கு ஆர்டர் போடுறாரு. எல்லோரும் நீங்கள் என் பேச்சு கேட்டு தான் நடக்கணும், எல்லோரும் என்ன தான் வழிபடணும், நான் தான் அடுத்த சிவம்னு சொல்கிறாரு. இந்திரன் முதல் எல்லா தேவர்களும் மிகப்பெரிய படையெடுத்து போகிறாங்க. ஆனால் எல்லாரையும் அசால்ட்டாக முடிச்சிடுறாரு இந்த ஜலந்தரன். முடிச்சு அப்புறம் தேவர்களெல்லாம் சேர்ந்து விஷ்ணு பகவான்கிட்ட முறையிடுறாங்க. அப்புறம் விஷ்ணு பகவான் ஜலந்தரன் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. ஆச்சரியம் என்னன்னா, விஷ்ணு பகவான் எவ்வளோ பெரிய சுப்ரீம் தெரியும். அவரோட பெரிய பெரிய வெப்பன்ஸையே தாக்கு பிடிச்சிருக்கா. ஏன் சுதர்சன சக்கரத்தையே தாக்கு பிடிச்சிருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். மகாவிஷ்ணு நினச்சிருந்தா கண்டிப்பாக ஜலந்தரனை கொண்டிருக்கலாம். பட் லட்சுமி தேவி மகாவிஷ்ணு வாக்கு கொடுத்ததால் மகாவிஷ்ணு ஜலந்தரனை கொல்லாமல் உயிரோடு விட்டுருவார். அதுக்கப்புறம் கைலாயத்து மேலே போர் தொடுக்கிறா. எல்லா சிவ பூதகணங்களையும் அடித்து நொறுக்கிறா. நந்தி தேவரை இலூசனை கிரியேட் பண்ணி அடைச்சி வச்சிட்றான். முக்கியமாக வார் காடான முருகப்பெருமானையே வீழ்த்திட்டான்னு சொல்கிறான். சர்வ வல்லமுடையவர் முருகர், அவராலேயே இவனை வீழ்த்த முடியாத ஸ்டோரி தான் அப்படி தாங்க இருக்குது. விநாயகராலேயே இன்னொரு சில இடங்களில் ஜலந்தரன் கிட்ட தோற்று போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிவபெருமான் வடிவம் எடுத்து பார்வதி தேவியோட ரூமுக்கு போகிறாப்புல. ஆனால் அம்மன் கண்டுபிடிச்சிடுறாங்க இவ ஜலந்தரன் தான். அவங்களே மிரட்டுறாப்புல, நீ எனக்கு கீழே தான் இருக்கணும். அம்மன் ஆதிபராசக்தி பாம்பு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கும் பயப்படல, நீ ஒரு பெண், எனக்கு கீழே தான் இருக்கணும். கோவப்பட்டு மகாகாளி வடிவம் எடுத்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களாலேயே பின் வாங்கிடுறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். மகாகாளி வெட்ட இவன் வந்துட்டே இருக்கான். ஸோ சிவபெருமானால் மட்டும்தான் இவங்களை கொல்ல முடியும்னு சொல்லி மகாகாளி பெண் வாங்கிடுறாங்க. பட் அவங்களால முடியும், ஆனால் பெண் வாங்கிடுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம சிவபெருமான் வர்றாரு. ஜலந்தரனுக்கு ஒரு முடிவை கட்டுறாரு. அவனை அழித்து மறுபடியும் தனக்குள்ளேயே ஏற்றிக்கிறாரு. எந்த நெற்றிக்கண்ணிலிருந்து அவன் தோன்றுனானோ அதே நெற்றிக்கண்ணுக்குள்ளேயே திரும்பி ஜலந்தரன் போயிடுறாப்புல. இவ்வளோதான் காய்ஸ், ஜலந்தரனை பற்றி தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல்.